அன்பான இதயங்களே, வெல்கம் டு சோல்ஃபுல் ஸ்பேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் பசங்க 2 படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வர கவின் நைனா கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு நிஜமா என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயோ இல்ல உங்க பக்கத்து வீட்லயோ குழந்தைங்க ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க. எப்பவும் துருதுருன்னு ஓடிட்டே இருப்பாங்க. நாம என்ன சொல்ல வரோம்னு கேட்கவும் மாட்டாங்க. வேற எதையோ பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே என்ன நினைப்போம்? இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இதத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு டீப்பான வீடியோவா பார்க்க போறோம். படத்துல கவின் நைனா எல்லா ஸ்கூலும் அவங்களுக்கு ADHD இருக்குன்னு சொல்லும். இந்த ADHDனா என்ன? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், அதாவது கவனம் சிதறல் குறைபாடு. இந்த பேரை கேட்ட உடனே நாம குழந்தைங்களை ஒரு மனநிலை பிரச்சனை உள்ளவங்களா பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா நிஜத்துல எல்லா சுறுசுறுப்பான குழந்தைகளுக்கும் ADHD இருக்காது. ஒரு குழந்தை அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச டிராவிங் பண்றதுல, கதை கேட்கறதுல, விளையாடுறதுல எல்லாம் அவங்க முழு கவனத்தோட இருப்பாங்க. உண்மையிலே அந்த பசங்களோட எனர்ஜி ஒரு டைனமிக் என்ஜின் மாதிரி. அந்த எனர்ஜிய எப்படி சரியான திசையில செலுத்துறன்னு நமக்கு தெரியல. அத ஒரு புரோக்கன் என்ஜின் மாதிரி நாம நினைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்றோம். இந்த தப்பு தான் அந்த குழந்தைகளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் உருவாக்குது. படம் குழந்தைகளை பத்தி மட்டும் பேசல, பேரண்ட்ஸ பத்தியும் பேசுது. டாப் ஸ்கூல்ல படிக்கலன்னா நல்ல லைஃப் இருக்காதுன்னு ஒரு பயம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. அதனால தான் மார்க்ஸ், ரேங்க், ஸ்பெஷல் கோச்சிங்னு குழந்தைகளை ஒரு ரேஸ் குதிரை மாதிரி ஓட விடுறாங்க. குழந்தைங்க அதிகமாக எடுக்கணும்னு நினைச்சு பெற்றோர் அவங்களோட கனவுகளை குழந்தைகள் மேல திணிக்கிறாங்க. இதுக்கு உளவியல்ற ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் அடையாத வெற்றிகளை நம் குழந்தைகள் மூலமா அடைய நினைக்கிறது. படத்துல வரும் பெற்றோர்கள் பரிதாபமான நிலைமைய நாம பார்த்திருப்போம். ஒரு குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அவங்க என்னவெல்லாம் பண்றாங்க. அந்த பெற்றோர்கள் கூட தங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாம தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சமூகத்தோட எதிர்பார்ப்பு, குடும்பத்தோட பிரஷர், இது எல்லாமே அவங்கள ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உள்ளுக்கு தள்ளுது. இங்கதான் சூர்யா சாரோட தமிழானந்தன் கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. அவர் ஒரு ஹீரோவா வர்றதுக்கு காரணம், அவர் அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? வேலிடேட்டிங் இமோஷன்ஸ். அவர் முதல்ல அந்த குழந்தைகளோட உணர்வுகளை மதிச்சாரு. அவங்கள கெட்ட பசங்கன்னு சொல்லாம, உங்ககிட்ட நிறைய எனர்ஜி இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னாரு. இது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ரீடிரெக்ஷன் ஓவர் சப்ரஷன். அவர் அந்த பசங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டிய அடக்க ட்ரை பண்ணல. அத ஓவியம் வரைய, பாட்டு பாட, ஓடி விளையாடன்னு புது வழிகளை திருப்பி விட்டாரு. அவங்க எனர்ஜி யூஸ்ஃபுல்லா மாறிச்சு. அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்ஸ். அவர் மார்க்ஸ், ரேங்க்ஸ் பத்தி பேசவே இல்லை. அவர் அந்த குழந்தைகள் மீது நிபந்தனையற்ற அன்பை காட்டினாரு. குழந்தைகள் அவங்களோட மார்க்ஸால மதிக்கப்படல, அவங்க இருக்கிறதால மதிக்கப்படுறாங்கன்னு உணர வச்சாரு. சோ இந்த படம் நமக்கு என்ன முக்கியமான பாடங்களை கற்றுத்தருதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, குழந்தைகளை கவனியுங்கள். உங்க குழந்தை என்ன விரும்புறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு விஷயத்தை ஏன் பண்றாங்க, அவங்க பக்கத்துல இருந்து பாருங்க. நம்பர் 2, திறமைய கண்டுபிடிங்க. படிப்பை மட்டும் பார்க்காம அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அதை வளர்க்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 3, சுதந்திரம் கொடுங்க. அவங்கள மகிழ்ச்சியா இருக்க விடுங்க.
விளையாடுறது, பேசுறது, கற்பனை பண்றது, கலை பண்றது, இது எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த படம் நமக்கு சொல்ல வர ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, கிட்ஸ் ஆர் நாட் அ ப்ராப்ளம்ஸ், தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைய ஒரு சைக்காலஜி வியூவில் அப்ரோச் பண்ணா நம்ம குழந்தைகளோட லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாறும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது படம் பற்றி சைக்காலஜிக்கல் ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து Soulful Space.